திருச்சி பெல் நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றி வந்த சண்முகம் என்பவர் அலுவலக அறையில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் இயங்கி வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் பெல். பல ஆயிரம் தொழிலாளர்கள் பெல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். SSTB என்று அழைக்கப்படும் ஸ்டீல் டியூப் உற்பத்தி பிரிவில் பொது மேலாளராக இருந்தவர் சண்முகம். அலுவலக அறையில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு சண்முகம் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி பெல் நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றி வந்த சண்முகம் என்பவர் அலுவலக அறையில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் மத்திய தொழில்துறை நிறுவனமான பெல் நிறுவனத்தில் அதன் பொது மேலாளர் ஒருவர் துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் அருகே உள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் சுமார் 7000க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பெல் நிறுவனத்தின் பிரிவான SSTB பிரிவில் பொது மேலாளராக பணியாற்றி வரக்கூடிய சண்முகம் என்பவர் நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றுள்ளார். ஆனால் பணி முடிந்து அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காததால் அவரது அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது அவர் போன் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அலுவலக ஊழியர்களுடன் அவரது அறைக்கு சென்று பார்த்தபோது அவரது அறை உள்பக்கம் தாளிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது அறையை உடைத்து உள்ளே பார்த்தபோது சண்முகம் கையில் துப்பாக்கியுடன் சோபாவில் அமர்ந்தபடி தலையில் சுட்டபடி இறந்து கிடந்துள்ளார். இதனை அடுத்து இந்த தகவலை பெல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெல் போலீசார் சம்பவ இடத்திற்கு அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன, இவர் கையில் துப்பாக்கி எப்படி வந்தது என்று பல்வேறு கோணங்களில் பெல் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.